திருமாலழகா திருமால்
विद्महे विष्णुपत्नीक्य धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात् ॐ महादेवीक्य विद्महे विष्णुपत्नीक्य धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात् ॐ महादेवीक्य विद्महे विष्णुपत्नीक्य धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात् ॐ हिरण्यभरिणां हरिणे स्वर्णरजतस्रजा चन्द्रां हिरण्मयीं लक्ष्मीं जातवेदो मावः लक्ष्मीमलपगामिनीं यस्यां हिरण्यां विन्द्यायां कामस्वं पुरुषाणः अस्मभोर्भात् रथमध्याम् अस्मिनादप्रबोधिने श्रियं देवी भवेत् शीर्षा देवीर्जुदधा तां स्वस्मितां हिरण्यप्रकारामाद्रां देवतां दर्भयन्ते पद्मेशितां पद्मवर्णां तामिगोव्यश्रियां गन्धद्वारां दुराधर्षां नित्यपुष्टामरीषिणे ईश्वरीं सर्वभूतानां तामिगोव्यश्रियां आत्रां यकर्णीं यष्टीं पिङ्गलां पद्ममालिनीं सूर्यां हिरण्मयीं लक्ष्मीं जातवेदो मावः लक्ष्मीमलपगामिनीं यस्यां हिरण्यां कामस्वं पुरुषाणः ॐ महादेवीक्य विद्महे विष्णुपत्नीक्य धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात् स्वामी देवताभ्यो नमः धूपं पुष्पमालिकां समर्पयामि पुष्पैः पूजयामि ॐ प्रकृत्यै नमः ॐ प्रकृत्यै नमः ॐ विद्यायै नमः ॐ सर्वभूतगणप्रदायै नमः ॐ सर्वायै नमः ॐ विबुद्ध्यै नमः ॐ सुरभ्यै नमः ॐ परमात्मिकायै नमः ॐ सुतये नमः ॐ स्वाकायै नमः ॐ स्वदायै नमः ॐ धन्यायै नमः ॐ हिरण्मयै नमः ॐ नित्यपुष्टायै नमः ॐ निभावरीयै नमः ॐ अदित्यै नमः ॐ दिद्यै नमः ॐ दीप्तायै नमः ॐ वसुधायै नमः ॐ वसुधारिण्यै नमः ॐ श्रीलक्ष्मीयै नमः ॐ गजलक्ष्मीयै नमः ॐ धनलक्ष्मीयै नमः ॐ धान्यलक्ष्मीयै नमः ॐ सन्तानसौभाग्यलक्ष्मीयै नमः आदिलक्ष्मीयै नमः ओ लक्ष्मी स्वामी देवताभ्यो नमः नानाविधपरिमलमन्त्रपुष्पाणि समर्पयामि ओ लक्ष्मी स्वामी देवताभ्यो नमः धूपं समर्पयामि பூஜை பண்ணணும். காமதேனுவினுடைய உடம்பிலே எல்லா சுவாமியும் வந்து எழுந்தருளியாச்சு. எம்பெருமான் மகாவிஷ்ணுலேருந்து எல்லாருமே எழுந்தருளியாச்சு.
மகாலட்சுமி இந்த மிருகம் என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி கொண்டு இந்த வாயில்லா ஜீவனுடைய உடம்புல யாரு போய் எந்த சுவாமி உட்கார போறா அப்படின்னு நினைச்சிட்டு அலட்சியமாக இருந்தாச்சு. இப்ப எல்லா சுவாமியும் பார்த்தா எங்க இருக்காங்கன்னா எல்லா சுவாமியும் பசுமாடினுடைய கால் குழம்பிலிருந்து எல்லா இடத்துலையும் எல்லா தெய்வங்களும் உள்ள போய் உட்கார்ந்தாச்சு. மகாலட்சுமிக்கு ஒரு சின்ன எறும்பளவு கூட இடம் இல்லை. இப்போ மகாலட்சுமி காமதேவன் இடத்திலே போய் கேட்குறார், நான் எனக்கு இடம் இல்லையே, நான் எங்கே போய் உட்காந்துக்குவேன் அப்படின்னு. இப்போ காமதேனு சொல்லுது, நான் என்ன பண்ணட்டும், எல்லாரும் வந்தாச்சு, நீ இந்த தாமதமாக வந்ததுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது, நீ அப்படி சொல்லப்படாது, உனக்கு எங்கேயாவது நான் இந்த இடத்துல எல்லா சுவாமியினுடைய அமர்ந்து இருக்கணும். அப்போ ஒரே ஒரு இடம் இந்த யோனி தான் பாக்கி. ஆனால் அதில் நான் மூத்திரம் போவேன், சாணி போடுவேன், எல்லா விதமான வாடைகளும் வரும் அப்படின்னு சொன்ன உடனே மகாலட்சுமியானவள் என்ன சொன்னாலாம், பரவாயில்லை, நான் அந்த இடத்திலே அமர்ந்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டான். அந்த மகாலட்சுமியானவள் இந்த காமதேனு பசுவினுடைய யோனியிலே அமர்ந்த காரணத்தினால் கோமாதாவுக்கு வந்து மகாலட்சுமி தான் இந்த பூஜையே. மகாலட்சுமி இருக்கின்ற இடத்திலே நான் மகாலட்சுமியை நிலைநிறுத்தி அந்த இடத்திலே அந்த கோமாதாவுக்கு பூஜை செய்து தூபம் தீபம், அதனாலதான் இந்த கஸ்தூரி மஞ்சள் எல்லாம் பூசி சந்தனம் குங்குமம் அதற்கப்புறம் வச்சு வஸ்திரம் ஜாத்தி எல்லாம் பண்ணிக்கிறோம். அதனால இந்த காமதேனு பசுமாட்டுக்கு வந்து இந்த இடத்துலதான் பூஜை பண்ணிடும், முன்னாடி பூஜை பண்ணக்கூடாது. சுத்தி வர்றது வந்து ஏன்னு கேட்டேன்னா எல்லா சுவாமியும் இருக்கின்ற காரணத்தினாலே இந்த கோமாதாவை சுற்றி சேவிக்கணும். கோமாதா இந்த இடத்துக்கு வந்துட்டு போனாலே போரும் புண்ணியம். கிரகப்பிரவேசம் ஆறுது அப்படின்னு சொன்னா கோபூஜை பண்ணினாலே போரும், நீங்க எந்த விதமான ஹோமம் கூட பண்ண வேண்டாம். அவ்வளவு ஒரு சக்தி வாய்ந்த ஜீவன் அப்படின்னு சொன்னா இந்த பசுமாடு ஒண்ணுதான். இந்த பசுமாட்டினுடைய சாணம், பசுமாட்டினுடைய கோமியம், பசுவிலிருந்து எல்லாமே நெய் பால் தயிர் எல்லாமே சுத்தமான பொருட்கள். அவைகள் தான் நம்ம வந்து சுவாமிக்கு சாதிக்கிறோம். அப்ப இந்த சுவாமிகள் எல்லாரும் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறார்கள். அதனால இந்த இடத்தினுடைய புண்ணியம், எந்த பூஜைகள் பண்ணினாலும் கோலட்சுமியை வந்து நம்ம தியானம் பண்ணிக்கணும். பசுமாடு வர முடியல அப்படின்னா அந்த இடத்துல கோமாதாவை நிலைநிறுத்தி மகாலட்சுமியானவளை பூஜை செய்து ஓம் ஆதி சக்தீஷ வித்மகே சர்வ சக்தீஷ தீமகி தன்னோ தேனு பிரச்சோதயாது, காமதேனு பசு பிரச்சோதயாது காயத்ரி மந்திரம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் மகாதேவிக்க வித்மகே விஷ்ணுபத்னிக்க தீமகே தன்னோ லக்ஷ்மி பிரச்சோதயால் மகாலட்சுமியை தியானம் பண்ணிக்கிறோம். அதனால என்ன பண்றோம்னா இந்த இடமெல்லாம் இப்ப சுத்தி ஆகணும். பசுமாடு வந்து அப்படி மெதுவா இப்ப சுத்தி ஆகி போயாச்சு அப்படின்னு சொன்னா இந்த இடம் புண்ணியமானதாக ஆகிறது. நம்ம என்ன வேலைகள் பண்ணி இருந்தாலும் அவ்வளவு வேலைகளுக்கும் சுத்தி பண்றது வந்து இந்த பூஜை மட்டுமே. சரியா? அதனால எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. கோபூஜையினுடைய மகிமை இது ரொம்ப முக்கியமான ஒண்ணும். எல்லாம் அப்படியே இந்த மஞ்சள் தரை எல்லாரும் எடுத்து வச்சுக்கோங்க. அப்படியே சுத்தி மெதுவா கூட்டிட்டு வாங்க. வழி விழுந்த श्रीदेवी भूदेवी समेत गोवर्धन பெருமாள் சுவாமி ஆலய அஷ்டபந்தன महाकुंभाभिषेक पूजांग दिनांक कालेन सकल यागशाला पूजांग दिनांक कालेन
கோலக்ஷ்மி ஸ்வரூபிணः யம்போ தக்ஷண சொல்லுவோம். ஹிரண்ய கர்ப்ப கர்ப்பஸ்தம் ஹேம பீஜம் விவாக சோகோ அனந்த புண்ணிய பலதம் அதக்ஷாந்திம் பிரயக்ஷமே மம கிராமஸ்ய மம குலதெய்வ தேவதாப்யோ நமः श्रीदेवी भूदेवी समेत श्री ओमलसुत पेरुमाल स्वामी आलय अष्टबंधन महाकुंभाभिषेक द्वितीय काल यागशाल भुजांग दिनांग कालेन गोलक्ष्मी स्वामी भुजांग दिनांग कालेन गोलक्ष्मी स्वामी स्वरूपिणः यम्बो जबदक्षणा சந்தனம் உட்கார்ந்து நீங்க எண்ணிக்கை விட எப்பவுமே உட்கார்ந்துதான் இல்ல எடுத்து வச்சுக்கோங்க. நீங்க அப்படியே சந்தனம் குங்குமம் எடுத்து வச்சுட்டு தாம்பாளத்தை அப்படியே வாங்கிக்கோங்க. தாம்பாளத்தோட வச்சுக்கோங்க. தாங்காய் அப்படி வாங்கிக்கோங்க. அதாவது இதுக்கு என்ன அர்த்தம்னா இந்த பூஜைகளெல்லாம் ஆரம்பிக்கிறோம். கோலட்சுமியை கொண்டு வந்து இங்க வந்து சுத்தி புண்ணியெல்லாம் பண்ணினதுக்கு எங்களால முடிஞ்ச ஒரு சிறு காணிக்கையை தருகின்றோம். அந்த சிறு காணிக்கைகளை ஏற்றுக்கொண்டு புண்ணியத்தை எல்லாம் இங்க விட்டுட்டு போகணும்னு அர்த்தம். சரியா? புண்ணியத்தை இங்க விட்டுட்டு போகணும், மகர் வீட்டுக்கு கொண்டு போக கூடாது. புண்ணியத்தை இந்த கோவில்ல விடணும். அப்படின்னா தான் அந்த கோவிலினுடைய அனுகிரகம் நன்றாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்றேன். பொன்முடி தலையில் கொள்பவனே, தலைமுடி நேர்த்திய ஏற்பவனே, கண்மணி விழிகளில் பாதி வரை கற்பூர நாமம் சேர்ப்பவனே. தயவு செஞ்சு எல்லாருமே கையை கூப்பி பெருமாளை சேவிச்சு இந்த சங்கல்பத்தில் கலந்துக்கணும். இந்த சங்கல்பம் ஏன் பண்றோம்னா, இப்பதான் நீங்க ஊர் சார்பாக இந்த பூஜைகளை ஆரம்பிப்பதற்காக எங்களுக்கு அனுமதி கொடுக்கின்றீர்கள். சரியா? இப்பொழுதுதான் இதுவரைக்கும் நாங்க பண்ணினதெல்லாம் நாங்க பண்ண வேண்டியது வைதீக முறைப்படி எடுத்து, இப்ப நீங்க வந்து இனிமேல் தொட்டு கொடுத்து சேவிச்சுட்டு நீங்க உத்தரவு கொடுத்தால்தான் அடுத்து நாங்க போய் அந்த இடத்துல தொட முடியும். அது வரைக்கும் தொட முடியாது. அதனால இந்த சங்கல்பத்துல எல்லாருமா நம்ம சொல்றத நிதானமா இருக்கும், சுத்தமா இருக்கும், காதுல கேட்டு வாங்கி தயவு செஞ்சு கொஞ்ச நேரம், ஒரு 15 நிமிட நேரம் ஆகும். யாரும் இந்த செல்போனெல்லாம் தயவு செஞ்சு கொஞ்ச நேரம் அதெல்லாம் மறந்துட்டு எம்பெருமான சேவிங்கோ. இந்த சங்கல்பம் வந்து ஒவ்வொருத்தருக்கா பண்ண முடியாது நாங்க. அதனால எல்லாருமா தாங்களாகவே முன்வந்து அருகிலே அமர்ந்து எம்பெருமானை சேவித்து சங்கல்பத்திலே கலந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். எல்லாம் கையை குத்திக்க முடியாது. நீங்கள்லாம் முக்கியமாக சொல்லணும். நீங்கள் நான் 6 பேரும் 7 பேரும் கிராமத்துக்காக பண்ணுறோம். கிராமத்து சார்பாக நீங்கள் எல்லாருமே பண்ணுறீங்க, எல்லாமே நீங்கள் தான் பண்ணுறீங்க. அதனால் சொல்லக்கூடிய வார்த்தைகள் அனைத்தும் தெளிவாக இருக்கும். கேட்டு சந்தேகமாக இருந்தால் சொன்னது புரியலைன்னா கேட்டு திருப்பி சுத்தமாக சொல்லணும். சரியா? ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. வித்மகே மகே வாசுதேவாய தீமகி தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத். ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. வித்மகே வாசுதேவாய தீமகி தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத். ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. வித்மகே வாசுதேவாய தீமகி தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத். ஓம் மகாதேவிக்ஷ வித்மகே விஷ்ணு பத்னிக்ஷ தீமகி தன்னோ லக்ஷ்மி பிரச்சோதயாத். பிரார்த்தனை பண்ணுங்க ஒரு நிமிஷம். அடுத்து
वासुदेवाय धीमहि तन्नो विष्णु प्रचोदयात् नमो भक्तं समस्त दुर्दक्षद्वार श्रीमन्नारायण नित्यर्थं तदेव लग्नं सुदिनं तदेव गौरीपदे आङ्ग्रीवरामि ममो भारत समस्त दुर्दक्षेत्पाल प्रवर्तमानस्य अद्य ब्रह्मणः विधीय परार्थे वेदो परागकल्पे वैवस्वत मन्वन्तरे अष्टादशतमे कलियुगे प्रथमे वादे जम्बोद्वीपे भारतवर्षे भरतखण्डे हेरोवो दक्षिणे पार्श्वे शताब्दे अस्मिन् वर्तमाने व्यापकारिके प्रभवादीनां षष्ठी संवत्सराणां मध्ये श्री सोमकृतो नाम संवत्सरे श्रवणमासे शुक्लपक्षे मातरः भृगुवासरः युक्तायां पुष्य नक्षत्र युक्तायां शुभ नक्षत्र शुभ योग शुभकरण एवं गुण विशेषेण वसिष्ठायां अस्यां शुभदिनौ ममो वार्त समस्त दुर्दक्षेत्वार श्रीमन्नारायण प्रीत्यर्थात् श्री देवदेवस्य महादेवस्य अखिलाण्डकोटि ब्रह्माण्डनायकस्य सकल भुवन जगत्सृष्टि स्थिति संहार विलोभा अनुग्रह पंचकृत्य कारणस्य भगवत्याया आलयस्य परिपालन मद्वानात् धर्म कैंकर्य मद्वानात् धन कद्वानात् धान्य कद्वानात् मनोवाञ्छित कद्वानात् आलयस्य आस्तिः मद्वानात् अस्मिन् देलायुधपुरं केन्द्रीयाणां सर्वेषां महाजनानां कुटुम्बस्य जन्म वृद्धि एतत् क्षणपर्यन्तं मध्ये सम्भावितानां सर्वेषां पापानां सत्य अबोधनार्थं உங்களுடைய குடும்பத்தை சேர்த்து சொல்லிக்கிறீங்க. மாமா குடும்பம் சேர்த்து சொல்லுங்க. சக குடும்பானாம் இந்த ஊர்ல உள்ள எல்லா குடும்பங்களும் சரியா சக குடும்பானாம் விஜய ஆயுள் ஆரோக்கிய ஐஸ்வர்யானாம் அபிவிருத்தியர்த்தாம் அஷ்டலட்சுமி समस्त मंगलम अभिवृद्ध्यर्थम समस्त दुरितोपशान्त्यर्थम धर्मार्थ काममोक्ष चतुर्विध पुरुषार्थ सिद्ध्यर्थम इष्ट काम्यार्थ
सिद्धियनर्दान पूर्व संकल्प प्रकारणो जन्म नक्षत्रे जन्म राशि प्रसाद नाम नक्षत्र नाम राशि प्रसाद इग जन्मस्य जनन जातक प्रसाद आदित्य सोम अंगारक बुध बृहस्पति शुक्र शनीश्वर राहु केतु नवग्रह अधिदेवता देवता नक्षत्र देवता नवग्रह देवता प्रसादेन तत्र राशि लग्न अंश प्रयत्काल होरादशा महादशा गुरुदशा अंतर्दशा अंतरांतर्दशा कालदशा सूक्ष्मदशा अतिसूक्ष्मदशा तत्र रसानां संगाय इग सामुदायिक वैनाशिक सर्वभावकरण सर्वदोषकरण जन्म मान्त्रिय तथा कुटुंबस्य भगवानस्य कुलदेवता अनुग्रहेण सुष्पति अवस्थासो मनो वाक्काय कर्मेन्द्रिय ज्ञानेन्द्रिय भावारैक्ष भावक्रोध भोग मदमाश्चर्य आदिभिः सम्भावितानां सर्वेषां सर्वशाम मातृशाम पितृशाम आचार्यशाम जनशाम जगत्प्रभु सत्कोटि देवता शाम देवता शाम देवता शाम गुरुदेवता शाम ब्रह्म शाम सुमंगली मृग पशु पक्षी स्थावर निवर्त्यर्थं गुरुर दृष्टि गुरुर निवर्त्यर्थं सत्कृष्टि प्राप्त्यर्थं सुमंगलीनां दीर्घ सुमंगली अवाप्त्यर्थं अतिघानां अतिशीघ्रमेव प्राप्त्यर्थं बालकानां ज्ञान निवर्त्यर्थं सकल विद्या पारंग अभिवृद्ध्यर्थं ज्ञान विद्या परीक्षाणां जयप्रदान सिद्ध्यर्थं गणिच्छेद पूर्वोक्त संकल्पित कारणे सकल कार्य अनुकूल्य तत्र देवानां प्रीत्यर्थं नागपूजां अनन्तरं कर्म कुटुम्बस्य रामस्य देवताभ्यो नमः श्रीदेवी भूदेवी परमेश्वर स्वामी अष्टमंडल आरम्भेण अस्य यजमानस्य ब्राह्मणस्य मुखेन अद्य करिष्ये।
श्रीमन्नारायण कृष्यनन्दां सुभाद्रोमणमवरुषे श्रीचैतवरानकल्पे वैवस्वतमन्वन्धरे अन्नायुद्धवीतवे कलियुगे प्रभवे भावे दम्पतीये भारतवैये वरदकर्णे निरोह दक्षिणे भारते सखाभ्ये अस्मिन्वर्तमानेन यामधाये कल्पी संवत्सराणामदये श्री सोमत्रिगुणाम संवत्सरे दक्षरायणे शुक्लवस्य प्रवणवादे आधनाहोय समेत श्री मोहनचंद्र पेरुमाल स्वामी आलय अष्टबंधन महाकुंभाभिषेक पूजा दिनांककालेन विजय आराधन उपदेवताभ्यो नमः मोहनचंद्र पेरुमाल स्वामी अभिषेक आराधन उपदेवताभ्यो नमः या भागया तुलसी अस्मत्पुरोर्भगवतोऽस्य दैर्यसन्तोः रामानुजस्य शरणो शरणं प्रपद्ये मातापिता युवदयस्तनया विबोधिनी सर्वं यदेव नियमेन मदन्तयाः आद्यस्सहप्रभवेरविलाविरामं श्रीवत्तदङ्कुरेणं कामक्रीडेन परकालेन्द्रमिष्यां श्रीवत्पराङ्गमणिं प्रणतोऽस्मि नित्यं गुरुमुखमनदेव्यया मुण्डाद्रियत् ஆதியன் கொண்டாட பட்ட விழாந்தாரன் நீத்திய சங்கமனத்தூதம் வேண்டிய வேதந்தாண்டு வல்லாயிரத்தாண்டு பிரகோடி நூறாயிரம் வல்லாண்டறிந்தால் மணிவண்ணாம் உஞ்சவரீச காப்பு மோதம் ओम वैनदेवाय नमः ओम महाबलये नमः ओम वाद्यवेयाय नमः ओम महाबलाय नमः ओम दत्तगाननवर्ण्याय नमः
Thank you.
Govinda
ओम नमो नारायणाय उत्तमे वासुदेवाय धीमहि ओम नमो नारायणाय उत्तमे वासुदेवाय धीमहि ओम वेंकटेशाय उत्तमे श्रीनिवासाय 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 धीमहि शंकर शंकर ओम नमो भगवते महासुरतनाय सर्वैकोपनगराय परं ज्योतिषे सहस्राणुं गोविन्दाय गोविन्दवल्लभाय वराय पुरुषाय परमात्मने परममण्डले रुद्रावतारसाणे भजयो भजे भजे विज्ञानाभिधाय कुम्भप्रमणे परं ज्योतिषे गोविन्दवल्लभाय वराय पुरुषाय परमात्मने परममण्डले रुद्रावतारसाणे भजयो भजे भजे विज्ञानाभिधाय Makin